வணக்கம். தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்கள் மனதுக்கு திருப்தியாக மட்டுமன்றி உங்களுக்கு பல விதத்திலும் உங்கள் உயர்வுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வாரந்தோறும் உங்களை சந்தித்து வருகிறோம். முதல் அம்சத்துக்கு செல்வதற்கு முன் வழமை போல் ஒரு சில நொடிகள் உங்களுடன். சந்தர்ப்பம் என்பது எங்களை கேட்டுக்கொண்டு வருவதும் இல்லை. அதே சந்தர்ப்பம் வருகின்ற போது நாங்கள் அதை உதாசீனப்படுத்திவிடவும் கூடாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு வகையில் வருகின்ற போது நாம் அதனை வரவேற்க தெரிந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்து விடலாம். பல சாதனையாளர்களுக்கு இப்படித்தான் இந்த சந்தர்ப்பம் வாசல் கதவை தட்டி இருக்கிறது. ஒரு சின்ன கதை இதற்காக. ஒரு இளைஞன், அழகிலும் படிப்பிலும் அவனுக்கு நிகரே இல்லை. அந்த அளவுக்கு கல்வியில் கேள்வியில் சிறந்தவனாக, அழகில் சிறந்தவனாக அவன் இருந்தான். அவனுக்கு திருமணம் செய்யும் வயது வந்தது. பெற்றோர் அவனுக்கு பெண் பார்த்தார்கள். பார்க்கின்ற ஒவ்வொரு பெண்ணையுமே அவன் ஏதாவது ஒரு குறை சொல்லி தட்டி கழித்து விட்டான். அவள் என்னிலும் அழகில் குறைந்தவள், அவளுக்கு இந்த அறிவு இல்லை, கணித அறிவு போதியதாக இல்லை, விஞ்ஞான அறிவு இல்லை, அவளுக்கு நடனம் தெரியவில்லை, என் அளவுக்கு அவளால் பாட முடியவில்லை என்று பல விதத்திலும் அவளுக்கு குறைகளை சொல்லி, ஒவ்வொருவருக்கும் குறைகளை சொல்லி தட்டி கழித்து கொண்டே வந்தான். கடைசியில் அவன் மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெண்ணை அவன் சந்திக்க நேர்ந்தது. அழகிலும் சரி, கலைகளிலும் சரி, கல்வியிலும் சரி, எல்லாவற்றிலுமே அவனுக்கு அவள் நிகராக இருந்தாள். உடனே அவன் அவளிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை சொன்னான். நான் எத்தனையோ பெண்களை பார்த்து விட்டேன், யாரையுமே திருமணம் செய்ய நான் முன்வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் யாருமே என்ன அளவுக்கு கல்வியிலோ கேள்வியிலோ எதிலுமோ அழகிலும் கூட அவர்கள் என்ன அளவுக்கு பொருத்தமானவர்களாக இல்லை. ஆனால் நீ எல்லா வகையிலுமே எனக்கு ரொம்ப பொருத்தமானவளாக இருக்கிறாய் என்று, அதனால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறான். அந்த பெண், உன்னை திருமணம் செய்து கொள்ள நான் தயாராக இல்லை. உனக்கு நீ விரும்புகின்ற அத்தனை லட்சணங்களும் என்னிடம் இருந்தாலும் கூட நான் எதிர்பார்க்கிறபடியான ஆள் நீ இல்லை. எனவே வேறு ஆளை பார்த்துக்கொள் என்று அந்த பெண் கூறிவிட்டார். சந்தர்ப்பங்கள் அவனுக்கு எத்தனையோ தடவை சாதகமாக வந்த போதும் கூட அவன் அவற்றை எட்டி தள்ளியதால் இதோ அவன் எதிர்பார்த்த ஒன்று அவனுக்கு கிட்டாமலேயே போய்விட்டது. எனவே சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அதனை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை நாம் அழைத்துச் செல்வது மொழி நடனம் பார்ப்பதற்கு. ரசனை என்பது ஒவ்வொருவருடைய எண்ணத்துக்குட்பட்டது, அவர்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. எனவே ரசனை வேறுபடலாம். என்னதான் ரசனைகள் வேறுபட்டாலும் கூட சில எல்லோருடைய ரசனைக்கும் உடன்பட்டதாக அமைந்து விடுகின்றன. அவற்றை நாம் எல்லோருமே ரசிக்கிறோம். அது பாடலாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம். ஆம், கலைகளுக்குத்தான் அந்த தன்மை இருக்கின்றன என்பதில்லை, இயற்கைக்கும் கூட அந்த தன்மை இருக்கிறது. இப்படி கலை, இயற்கை எல்லாவற்றையுமே கொண்டு வருவதுதான் கவிதை இல்லையா? எனவே அது மொழியின் நடனமாக வருவதில் நிச்சயமாக மகிழ்ச்சி தான், ரசிக்கலாம். பித்தன் கதவை மூடிக்கொண்டும் திறந்து கொண்டும் இருந்தான். ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டேன். கதவு திறப்பதற்கா மூடுவதற்கா என்று அவன் கேட்டான். அவன் மேலும் சொன்னான், கதவுகள் சில நேரம் இமைகளாக தெரிகின்றன, சில நேரம் பூவிதழ்களாக மலர்கின்றன, சில நேரம் உதடுகளாகின்றன. பயணம் முடித்து வீடு திரும்புகிறவனுக்கும் சிறையில் கிடப்பவனுக்கும் கதவு திறப்பது என்பது ஒரே அர்த்தமுடையதல்ல. கதவுகளுக்கும் சிறகுகளுக்கும் ஏதோ இனம் புரியாத சம்பந்தம் இருக்கிறது. கதவின் திறப்பிலும் உடலிலும் கேள்வியும் பதிலும் இருக்கிறது. கதவுகளில் சந்திப்பும் இருக்கிறது, பிரிவும் இருக்கிறது. நாம் உள்ளே இருக்கிறோமா
வெளியே இருக்கிறோமா என்பதை கதவுகளே தீர்மானிக்கின்றன. கதவு எண்களில் வசிக்கிறோம். மூடிய கதவு உள்ளே இருப்பவற்றின் மதிப்பை கூட்டுகிறது. நம் வீட்டுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கதவுகள் உண்டு. நாம் நமக்குள்ளேயே செல்லவும் நம்மை விட்டு வெளியேறவும். ஜனனத்தில் ஒரு கதவு திறக்கிறது, மரணத்தில் ஒரு கதவு திறக்கிறது. இரண்டிலும் நாம் பிரவேசிக்கிறோமா? கதவு தட்டும் ஓசை கேட்டால் யார் என்று கேட்காதே. ஒருவேளை அது நீயாக இருக்கலாம். மொழி நடனத்தை வழி அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம். பட்டை தீட்டப்படும் போதுதான் வைரம் ஜொலிக்கிறது. அதற்குள் அது எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறது, தான் பழிச்சிட்டு இந்த உலகத்தில் மதிப்புமிக்க ஒன்றாக தெரிவதற்கு. அதுபோல் தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையிலே மின்னிட வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு பயிற்சி வேண்டும். இந்த பயிற்சிக்கு நமக்கு முன் உள்ளவர்களின் அனுபவங்களும் கூட நமக்கு நல்ல ஆசானாக இருக்கிறது. அதனால்தான் பட்டறை உங்களுக்காக பல்துறை சார்ந்த கலைஞர்களை, இலக்கியவாதிகளை அழைத்து வந்து அவர்களுடனான அனுபவ பகிர்வின் மூலம் உங்களுக்கு ஒரு பயிற்சியை தருகிறது. அந்த பயிற்சிக்காக இன்றும் பட்டறை உங்களை அழைக்கிறது. இந்த பட்டறை பல அனுபவசாலிகளை கண்டிருக்கிறது, புதிய முகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் கடந்து வந்த பாதையில் எத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், எத்தனை இன்னல்களை அனுபவித்தார்கள் என்பது மட்டுமல்லாமல் எத்தனையோ பல சுவையான சம்பவங்களையும் கூட அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இவை எல்லாமே அவர்களுக்கு நல்ல அடித்தளத்தை இட்டு அவர்கள் நல்ல ஒரு கலைஞராக அல்லது ஒரு படைப்பாளியாக, ஒரு இலக்கியவாதியாக பெயர் வாங்குவதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படித்தான் இன்றும் நாங்கள் ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம். அவர் ஒரு கதாசிரியராக, சிறுகதையாளராக, கவிஞராக, சஞ்சிகையாளராக, இப்படி பல பரிமாணங்களை கொண்டு பல் திறமைகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் ஒருவர். கலைஞராக, இலக்கியவாதியாக அறிமுகமாக இருக்கும் திரு மைக்கேல் கொலின் அவர்களை இன்று நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் மைக்கேல் கொலின் அவர்களே. நாங்கள் பல கவிஞர்களை, கலைஞர்களை இங்கே அழைத்து வந்து அவர்களுடனான நேர்காணலின் மூலமாக வளர்ந்து வருகின்றவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அவர்களுடைய அனுபவத்தை, உங்களை போன்றவர்களின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக. உங்களை பொறுத்தவரையிலே பல்துறை சார்ந்த அனுபவத்தை நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நீங்கள் ஒரு சஞ்சிகையாளராக, கவிஞராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆரம்பத்திலேயே கவிஞராகத்தான் வெளிப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை சொல்லுங்கள். புது கவிதை, நவீன கவிதை என்றால் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. இந்த நவீன கவிதையில் உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வத்துக்கு என்ன காரணமாக இருந்தது? எப்படி நீங்கள் இந்த கவிதை துறைக்குள் காலடி எடுத்து வைத்தீர்கள் என்று சொல்லுங்கள். நான் பாடசாலை நாட்களில், அதாவது எனது பாடசாலை நாட்களில் 1985ஆம் ஆண்டுகளில் கவிதையை தொடங்கிவிட்டேன். அந்த காலத்தில் தேசிய நாளிதழ்களில் கவிதைக்கென சில பகுதிகள் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த வாசிப்பின் ஊடாக வளர்க்கப்பட்டவன் நான். அதனூடாக வளர்ந்து இந்திய சஞ்சிகைகளில் பல கவிதைகளை பார்க்க கிடைத்தது. அதன் மூலமாக நானும் எழுத வேண்டும், எனது சமூகத்துக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல், ஒரு ஆர்வம், அந்த விருப்பம் காரணமாக மீண்டும் மீண்டும் வாசிக்க தொடங்கினேன். அந்த வாசிப்பின் அனுபவத்தில் நானும் எழுத தொடங்கினேன். உங்களுக்கு தெரியும், நான் எனது சொந்த இடம் திருகோணமலை. எனது பாடசாலை நாட்கள் திருகோணமலையில் தான் இருந்தது. கடந்த காலங்களில் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு பிரதேசமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படியான அந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த நான்
எனது மண்ணின் சோகங்களை சொல்ல வேண்டும் என்ற நிலையில் அதற்குரிய வெளிப்பாட்டு சாதனமாக நான் கவிதையை தேர்ந்து கொண்டேன். அந்த வகையில் எனது முதல் கவிதையாக அமைந்ததும் மிக முக்கியமான கவிதையாக நான் நினைப்பதுமான கவிதையாக நான் சொல்ல வேண்டியது, அதாவது ஆரம்பத்திலேயே நான் தொன்மங்களை அடியாக கொண்டு தான் கவிதை எழுதியிருக்கின்றேன். அந்த வகையில் இராமாயணத்தை அடியாக கொண்டு எனது மண்ணையும் சேர்த்து ஒரு கவிதை, சிறிய கவிதை ஒன்று. அந்த கவிதை எப்படின்னு சொன்னால் இப்படி தான் ஆரம்பிக்கின்றது. அதனுடைய தொகுதியிலும் இருக்கின்றது. அன்று இராமாயணத்தில் ராமனின் சந்தேகம் போக்க சீதை தீ குடித்தாள். இன்று எந்த ராமனின் சந்தேகம் போக்க இந்த திருமலை சீதை அடிக்கடி தீ குளிக்கிறாள் என்ற கவிதை. இது எனது மண்ணின் ஒரு சோகமயமான ஒரு நிலையை வெளிக்காட்டியது. இதுதான் எனது ஆரம்ப கவிதையாக இருந்தது. அதன் பின்னால் எனது திருகோணமலை கவிஞர்களுடைய கவிதை வாசிப்பினூடாகவும் ஈழத்து கவிஞர்களின் கவிதை வாசிப்பினூடாகவும் எனது கவிதை பயணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நான் 1992ஆம் ஆண்டு எனது முதல் கவிதை தொகுதியை வெளியிட்டேன். தற்பொழுது எனது அடுத்த தொகுதி வெளிவர இருக்கின்றது. மிக விரைவில் அது வெளிவந்து வரும். உங்கள் கவிதை தொகுதிகளை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். ஆரம்பத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, நீங்கள் கவிதைகளை படைக்கின்ற போது அந்த ஒவ்வொரு கவிதையுமே நீங்கள் அனுப்புகின்ற சஞ்சிகைக்காகட்டும் அல்லது பத்திரிகையிலாகட்டும் நிச்சயமாக வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அனுப்பியிருப்பீர்கள் இல்லையா? அதற்கு பிறகு நீங்களே ஒரு சஞ்சிகையாளராக சஞ்சிகைகளை வெளியிட தொடங்கும் போது நீங்கள் அதற்கான கவிதைகளை தெரிவு செய்து, கவிதையாகட்டும் இனி ஆக்கங்களாகட்டும் தெரிவு செய்திருப்பீர்கள். இப்படி இரு வேறுபட்ட மனநிலைக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். இதை ஒப்பிட்டு பார்த்தால் என்ன சொல்வீர்கள்? அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் தேசிய பத்திரிகைகளை எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஆரம்ப காலங்களில் தரமான கவிதைகள் வெளிவர தொடங்கியது. அதன் பின்னால் புற்றிசர்கள் போல் புது கவிதைகள் எழுதக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதன் பிற்பாடு எல்லாமே கவிதைகளாகிவிட்டது. அப்போ இதை பார்த்த எங்களுக்கு நாங்கள் ஏதாவது எங்களுடைய வெளிப்பாட்டு சாதனத்தை மிக ஆழமாக இறுக்கமாக தேர்வு நிறைந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை இருந்தது. அதன் காரணமாகத்தான் நான் எனது சொந்த முயற்சி சஞ்சிகை ஆரம்பித்தேன். அதில் நாங்கள் தேர்ந்தெடுத்த கவிதைகள் தாகம் என்னுடைய சஞ்சிகை நான் அந்த பாடசாலை நாட்களிலே ஆரம்பித்து விட்டேன். தொடர்ந்து அது 10 வருடங்களுக்கு மேலாக வெளிவந்தது. அந்த சஞ்சிகையில் நாங்கள் வெளிப்படுத்திய பல விஷயங்கள் எமது வாழ்வியல் சம்பந்தமாக, எமது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சம்பந்தமாக, சமகால பிரச்சனைகள் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் தொட்டு காட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த விடயங்களை நாங்கள் தேசிய பத்திரிகையில் எழுத முடியாது. இந்த அதுகளுக்கு சில வரையறைகள் இருக்கின்றது. ஆகவே எமது மண் சார்ந்த பிரச்சனைகள், எமது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் நாங்களாக சொந்த முயற்சியில் இறங்கி சஞ்சிகையில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதே நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் திருகோணமலையில் இலக்கிய ஒரு சூனியம், அதாவது இலக்கிய முயற்சிகள் மிகவும் மந்தகதியில் மிகவும் குறைவாக இருந்த காலகட்டத்தில் தாகம் ஒரு புதிய ஒரு இலக்கிய வெளிப்பாட்டை, ஒரு இலக்கிய விழிப்புணர்வை திருகோணமலைக்கு அறிமுகப்படுத்தியது. அந்த வகையில் கடந்த 10 வருடங்களாக தாகம் தொடர்ந்து வெளிவந்தது. எனது பல்கலைக்கழக வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க தொடங்கியதன் பிற்பாடு அதனை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. நீங்கள் பல்கலைக்கழகத்திலும் கூட ஒரு புத்தகத்துக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். அதற்கு முன் இன்னும் ஒன்று, நீங்கள் இந்த வரையறை என்று சொன்னீர்கள் இல்லையா? இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது, அந்த காலங்களிலும் இருந்திருக்கலாம், இந்த வரையறை, அதாவது படைப்பாளி என்பவனை எல்லோரும் நேர்மையானவனாக பார்க்கிறார்கள், அவனுடைய கருத்துக்கள் நியாயமானதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் அந்த நேர்மையை அல்லது நியாயத்தை கொஞ்சம் விட்டு விலகி ஒரு பக்கசார்பாக அல்லது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியை வெளிக்காட்டுவதாக சில படைப்புகளை தந்து விடுகிறார்கள். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இதை பற்றி? உண்மையாக ஒரு படைப்பாளி தனது சமூகத்துக்கு சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையாக படைக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சமூகத்தில் படைப்பாளியும் ஒரு மனிதனாக இருக்கின்றான். ஆகவே அவனது பிரச்சனைகளையும் வெளிக்கொணர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக ஒட்டுமொத்தமாக சக படைப்பாளியை காழ்ப்புணர்வில் தாக்குவது என்பதன் நோக்கம் அல்ல. ஆனால் சமூகத்தில்
ஒரு படைப்பாளியும் ஒரு மனிதன். ஆகவே அவன் சமூகத்தின் ஒரு அங்கம். ஆகவே ஒரு படைப்பாளிக்கு மிக முக்கியமான கடமை இருக்கின்றது. அவன் சமூகத்தின் வழிகாட்டியாக இருக்கின்றான். வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒருவன் நேர்மையாளனாக இருக்க வேண்டும். நிச்சயமாக. சரி, இனி உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு செல்வோம். நாங்கள் தழல் தமிழ்ச்சங்கம் கிழக்கு பல்கலைக்கழகம், இந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பல்கலைக்கழக காலம் என்பது ஒரு பொற்காலம். அதிலே உங்களுக்கு இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அங்கேயே போய்விட்டீர்கள் போல் இருக்கிறது நீங்கள் அந்த காலத்துக்கே. சொல்லுங்கள். ஆம், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எனது கல்வித்துறை வர்த்தக முகாமைத்துவ பீடம். எனக்கும் இலக்கியத்துக்கும் எனது தேடல் காரணமாகத்தான் ஏற்பட்டதை ஒழிய நான் படித்தது கலைப்பிரிவு அல்ல. இருந்தாலும் எனது சுய தேடல் காரணமாக எமது பல்கலைக்கழகத்தில் தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும், அதன் மூலமாக ஒரு சஞ்சியை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருந்தது. ஆனால் அக்காலகட்டத்தில் தமிழ்ச்சங்கம் இயங்கி இருந்தது. ஆனால் எதுவிதமான ஒரு செயற்பாடும் இருக்கவில்லை. ஆகவே இந்த தமிழ்ச்சங்கத்தை மீண்டும் புத்தாக்கம் பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எனது முயற்சியில் மீண்டும் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்தோம். அதன் வெளிப்பாடாக எமது தழல் சஞ்சிகை ஒன்றை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக சஞ்சிகை நாங்கள் ஆரம்பித்து சஞ்சிகையை நாங்கள் வெளிக்கொணர்ந்தோம். இதில் கவலைக்குரிய விடயம் என்னென்று சொன்னால் எமது காலத்துக்கு பிறகு இந்த சஞ்சிகை வெளிவரவில்லை என்பதுதான் மிக நிச்சயமாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் சந்தர்ப்பம் இப்போது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக இருப்பவர்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் இதை ஆரம்பிப்பார்கள், இந்த சேவையை தொடர்ந்து செய்வார்கள். சரி, இப்போது நீங்கள் ஒரு சஞ்சிகை ஆசிரியர். சஞ்சிகை வெளியிடுவது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்பதை நாங்கள் உங்களை போன்ற பல படைப்பாளிகளை சந்திக்கின்ற போது பெற்ற அனுபவமாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சஞ்சிகைகளுக்கு தரமான ஆக்கங்கள் கிடைப்பது, அப்படியே தரமான ஆக்கங்கள் கிடைத்து ஒரு சஞ்சிகையாக அது வெளிவருகின்ற போது அது விற்பனையில் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள், நிச்சயமாக நீங்களும் இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுத்திருப்பீர்கள். ஆம், ஒரு சஞ்சிகையை வெளிக்கொணர்வது என்பது ஒரு பிரசவம்தான். ஒரு தாய்க்கு ஏற்படுகின்ற அந்த பிரசவ வேதனை ஒரு சஞ்சிகை வெளியிட்டாளனுக்கு தாய் என்பவளுக்கு 10 மாதத்திற்கு பிறகு அந்த பிரசவ வேதனை இல்லாமல் போய்விடும். ஆனால் ஒரு சஞ்சிகை வெளியீட்டாளனுக்கு ஒவ்வொரு சஞ்சிகை வெளிக்கொணர முயற்சிக்கும் போதும் அது ஒரு பிரசவ வேதனையாக தான் இருக்கின்றது. அந்த வகையில் சஞ்சிகை வெளியீட்டாளர் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர். முதலாவது பிரச்சனை தரமான ஆக்கங்களை தேர்ந்தெடுப்பது. அடுத்ததாக அதை தேர்ந்தெடுத்து வெளியிட்டதுக்கு பிற்பாடு அதனுடைய விற்பனை. என்றால் தற்பொழுது வாசிப்பு பழக்கம் மிகவும் அருகி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய காலத்திலெல்லாம் வாசிப்பு மாதமெண்டோ நூலக வாரமெண்டோ இருந்ததில்லை. இப்போ வாசிப்பு மாதம், வாசிக்கிறதுக்கு ஒரு மாதத்தை தயாரித்து கொடுத்துருக்கிறார்கள். அதே மாதிரி நூலகத்துக்கு போவதற்கு நூலக வாரம் என்ற ஒன்று உருவாகி இருக்கிறது. இப்போ இது என்னதுன்னு சொன்னால் அழிந்து கொண்டு போகும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நாங்கள் வாரங்களையும் தினங்களையும் மாதங்களையும் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இப்படியான சஞ்சிகைகளை வாசிப்பது யார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு இந்த சஞ்சிகைகள் எல்லாம் தற்பொழுது இணைய வளர்ச்சியின் காரணமாக எல்லோரும் அதை நோக்கி படையெடுத்து போவதன் காரணமாக வாசிப்பு மிக ஒரு மந்தமான சூழ்நிலைக்கு போய்விட்டது. ஆகவே நாங்கள் இந்த சஞ்சிகையை யாருக்கு கொண்டு சேர்ப்பது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்போ ஆகவே 2 விடயங்கள், ஒன்று தரமான ஆக்கங்களை தேர்ந்தெடுப்பது, அதே நேரத்தில் அந்த சஞ்சிகையை வழியாக யாருக்கு கொடுப்பது என்ற பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைகள் சகலவிதமான சஞ்சிகை வெளியீட்டாளருக்கும் ஒன்று. அந்த பிரச்சனை எமக்கும் இருக்கின்றது. ஆனால் எமது சஞ்சிகையை மிகவும் ஒரு காத்திரமான முறையிலும் ஒரு புத்திஜீவிகள் நிறைந்த ஒரு சமூகத்துக்குமாக கொண்டு வருவதால் அதனை நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல தீர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த புத்தகத்துக்கு இந்த சஞ்சிகைக்கான கேள்வி அதிகமாக இருக்கின்றது. அதனால் அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் மகுடம் என்ற சஞ்சிகைக்கு இப்பொழுது மிக ஒரு நல்ல ஒரு பெயரும் அதற்குரிய வாசகர் வட்டங்களும் உருவாகிவிட்டார்கள். ஆகவே எமக்கு அந்த இப்பொழுது விற்பனை பிரச்சனையும் இருப்பதில்லை, ஆக்கங்களை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு பிரச்சனை இப்பொழுது நமக்கு தற்பொழுது மிக குறைவாக வந்துட்டு.
அப்ப நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எங்களுடைய புதிதாக தாங்களும் சஞ்சிகையாளராக வேண்டும் அல்லது ஒரு ஆசிரியராக பல சிறப்பிதழ்களை ஏதோ ஒரு சிறப்பிதழையாவது வெளியிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தரமான ஆக்கங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதற்கு தகுந்த இடம் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அதாவது ஒரு சஞ்சிகை வெளிக்கொணர விரும்பும் ஒரு ஆசிரியர் பல்துறை சார்ந்த ஒரு வாசகராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு அவரது வாசிப்பு அதாவது சகல விடயங்களையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒரு மன வலிமையும் அவருக்கு இருக்கணும். நிச்சயமா அந்த மன வலிமை தான் அவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். இந்த சஞ்சிகை உங்களுடைய அந்த மன வலிமையோடு இந்த சஞ்சிகை புறப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு இதற்கெல்லாம் கை கொடுப்பவர்கள் யார் யார்? அதாவது இப்பொழுது நான் வசிப்பது மட்டக்களப்பில். மட்டக்களப்பு மிகவும் முக்கியமான ஒரு கல்வி சமூகத்தை கொண்ட ஒரு பிரதேசம். கிழக்கு பல்கலைக்கழகம், விவேகானந்தா இசைக்கல்லூரி என்று சொல்லி மிகவும் ஒரு உயர் தரமான கல்வி சமூகம் அங்கே இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் நானும் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் என்ற வகையில் எனக்கு பல ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள். பல்கலைக்கழக பேராசிரியர்கள், குறிப்பாக பேராசிரியர் மௌனகுரு, பேராசிரியர் ஜோராஜா என தமிழ் துறை சார்ந்த விற்பனர்கள், அவர்கள் பல செயற்பாடுகளில் முன்னின்று உழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் எமக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றார். அந்த வகையில் ஈழத்தின் மிக முக்கிய படைப்பாளியான மூப்புவன் அழைக்கப்படும் பொன்னம்பலம் அவர்களும் எமக்கு பின்பலமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் வளர்ந்து வரும் பல எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்களும் எம்மோடு துணை இருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் இளையவர்களையும் இணைத்துக் கொண்டு மூத்தவர்களின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு தான் இந்த சஞ்சிகை நடத்தி கொண்டிருக்கின்றோம், பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த இலக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நாடக பிரதி எழுதுபவர் இல்லையா? உங்களுடைய நாடக பிரதிக்கு கூட பரிசில் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய விருது விவரங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுகளை பற்றி பார்ப்பதற்கு முன் உங்களுடைய நாடக பிரதிகள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எனது பல்கலைக்கழக காலத்தில், அதாவது நான் பல்கலைக்கழகத்தில் முதலாம் வருடத்தில் காவடி எடுத்து வைத்த போது கண்டியில் ஒரு தொலைக்காட்சி நாடக டிப்ளோமா பாடநெறி, அந்த பாடநெறியை நான் கலந்து கொண்டு நான் அந்த பாடநெறியை பூர்த்தி செய்த நான் கிழக்கு மாகாணத்திலிருந்து அந்த பாடநெறியை கலந்து கொண்ட நான் மட்டும்தான். இந்த பல்கலைக்கழக நாட்களில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முழுமையாக தொலைக்காட்சி நாடக பிரதியாக்கம், இயக்கம் மற்றும் சகல விடயங்களிலும் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சியின் பிற்பாடு திரைக்கதை எழுதி நான் சொந்தமாக ஒரு தொலைக்காட்சி நாடகத்தை உருவாக்கியிருக்கின்றேன். மரபு மீறா மானுடம் என்று சொல்லி அந்த தொலைக்காட்சி நாடக பிரதியும் தேசிய இளைஞர் சேவை மன்ற நாடக பிரதி ஆக்க போட்டியில் பரிசு பெற்றது. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது நல்ல ஒரு அறிவை தேடலை பெற்று தந்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன். மிக கவலை என்று சொன்னால் அப்படியான முயற்சிகள் இப்பொழுது இல்லை. இப்போ வர இளம் சந்ததிகளுக்கு அப்படியான அந்த பயிற்சி பட்டறைகள், தொலைக்காட்சி நாடக பயிற்சி பட்டறைகள்னு சொல்லி அப்படி ஒரு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாதால அவர்கள் இப்பொழுது அந்த முக்கியமான அந்த குறும்படங்கள் என்ற ஒரு விஷயம் இப்பொழுது மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்களும் கூட குறும்பட தயாரிப்பாளர் தான். உங்களை போன்றவர்கள் இப்படி இந்த காலகட்டத்தில் அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்வதை விட ஏதாவது ஒரு ஆக்க முயற்சியில் ஈடுபடலாமே. இப்படியான பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கு நீங்கள் ஏதேனும்? நாங்கள் இப்பொழுது பாடசாலை ரீதியாக கதை, சிறுகதை, கவிதைகள் என்று சொல்லி அந்த விதமான முயற்சி இறங்கி இருக்கின்றோம். ஆனால் ஒரு நாடக தயாரிப்பு, தொலைக்காட்சி நாடகங்களை வெளிக்கொணர்வதற்குரிய பயிற்சி பட்டறைக்கு மிக செலவாகும். இப்போ நாங்கள் அந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் இன்னும் காலடி எடுத்து வைக்கவில்லை. தொலைக்காட்சி, அதாவது பத்திரிகை துறை பயிற்சி நெறி, சிறுகதை பட்டறை, கவிதை பட்டறைன்னு சொல்லி அப்படியான இடங்கள் நாங்கள் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொல்கிறீர்கள் அது ஒரு கொஞ்சம் பெரிய அளவிலான விடயம். அதனால் அந்த எங்களுக்கு அந்த பயிற்சி நெறியின் போது கூட அது மிகவும் ஒரு செலவு கூடி எங்களுக்கு, அதாவது ஒரு தங்குமிட பயிற்சி, வதிவிட பயிற்சி நெறியாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு வாரத்தின் இறுதி நாட்களில் விடுவோம். எமக்குரிய சாப்பாடு, உணவுலேருந்து தங்குமணம் சகலதும் அவர்கள் தந்தார்கள். அப்போ அது மிகவும் ஒரு அதற்கான செலவினை எண்ணி பார்க்கின்ற போது கொஞ்சம் தயக்கப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைத்த விருதுகள்? எனக்கு கிடைத்த விருதுகள் பல. கவிதை போட்டியில், சிறுகதைகளில் பல விருதுகள் இருக்கின்றது. குறிப்பாக 1995ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு, நான் அரசாங்க சேவைக்கு வந்ததுக்கு பிற்பாடு எனது கவிதை போட்டி அகில இலங்கை ரீதியாக கவிதை போட்டியில் அரச உத்தியோகத்திற்கான போட்டியில் முதல் பரிசு பெற்றது.
அது ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதையும் மிக முக்கியமான ஒரு போட்டி. அது அகில இலங்கை ரீதியாக பரிசு. அதே போன்று சிறுகதைக்கும் எனக்கு பரிசு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட நான் மிகவும் உயர்வாக நினைப்பது அண்மையில் இலங்கைக்கு வந்த தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள். அவர் சினிமா சம்பந்தமாக என்பதற்கு அப்பால் அவர் தமிழ் உணர்வாளர். அவர் எங்களது மட்டக்களப்பில் உள்ள கலைஞர்களுக்கு விருது வழங்கினார். அந்த விருதுக்குரியவனாக நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். அவர் கையால் விருது வாங்கினார் மிக முக்கியமான ஒரு. ஆமாம், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் தூவானத்தின் ரசிகர்களும் கூட நிச்சயமாக பெருமைப்படுவார்கள், உங்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். உங்களுடைய விருதுகள் பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். உங்களால் மறக்க முடியாத சம்பவமாக கூட இப்போது நீங்கள் பாரதிராஜா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட விருதினை கூறுவீர்கள் இல்லையா? இது தவிர குறுந்திரைப்படம் பற்றி நீங்கள் சொன்னீர்கள். இப்போது எல்லோருக்கும் இந்த குறுந்திரைப்படத்திலே ஆர்வம் இருக்கிறது என்று மற்றவர்களை சொன்னாலும் உங்களுக்கும் அதிலே தீராத ஆர்வம் இருக்கிறது இல்லையா? இந்த குறுந்திரைப்படம் தயாரிப்பதிலே நீங்கள் எப்போது ஈடுபட்டீர்கள்? அதாவது நான் எனது பயிற்சி நெறி, அதாவது எமது தொலைக்காட்சி பயிற்சி நெறிக்கு பிற்பாடு எனது முக்கியமான பயிற்சி நெறியில் நான் ஈடுபட்டது தொலைக்காட்சி நாடக பிரதியாக்கம் இயக்கம். அப்போ அதனுடைய அனுபவத்தின் ஊடாக நானாக சொந்தமாக ஒரு திரைக்கதை ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதினாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்டை நாடகமாக்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ அந்த ஸ்கிரிப்ட் இலங்கை தேசிய சென்ற மன்ற போட்டியிலும் பரிசு பெற்றது. அப்போ அந்த நாடக பிரதியை நாங்கள் ஒரு குறும்படமாக எடுப்போம் என்று சொல்லி நினைத்து ஒரு நாடகமாக்கினோம். ஆனால் தற்போது காலகட்டத்தில் எப்படின்னு சொன்னால் இந்த குறும்படம் தயாரிப்பது என்பது புது கவிதை எழுதுவது போல் வந்துவிட்டது. இது உங்களுடைய விமர்சனமாக இருக்கிறது. ஃபீனிக்ஸ் நவீன தமிழ் கவிதா இதழ். பிறப்பிலும் பறப்போம், இறப்பிலும் உயிர்ப்போம். ஆம், இது இதன் பிறப்பு பற்றி சொல்லுங்கள். இது எமது பல்கலைக்கழக நாட்களில் கவிதைக்கான தேடல் அதிகரித்த நேரத்தில் மரபு கவிதை, புது கவிதை என்ற இருந்த கவிதை நவீன கவிதைக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைந்தது. அப்பொழுது நாம் நவீன கவிதைக்கான ஒரு சிற்றுதலை ஆரம்பிக்க வரும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஃபீனிக்ஸை வெளிக்க வந்தோம். இந்த நவீன கவிதையிலே உங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. அதனால்தான் இப்படி ஒரு பிரதி இல்லையா, இப்படி ஒரு இதழையும் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையிலே மரபு சார்ந்தவை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இல்லை, கவிதை என்பது கவிதை தான். பிரிக்கவில்லை. அந்த வெளிப்பாட்டு உத்தியிலும் அந்த வெளிப்பாட்டு முறையிலும் தான் கவிதை மாறுபடுகின்றது. இந்த நவீன வெளிப்பாட்டு உத்தியை விரும்புகிறீர்கள். என்ன கால மாற்றம் என்று சொன்னால் எதுவுமே மாற்றம் மிக முக்கியம். மாறிக்கொண்டு இருக்கும் உலகில் நாங்களும் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் புதிய புதிய இப்போ இது கவிதையில் மட்டுமல்ல, இந்த நவீன உத்தி என்பது சிறுகதையிலும் வந்துவிட்டது. உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்னது போலவே இந்த வெளிப்படுத்தும் உக்தி என்று சொன்னீர்கள். கவிதை என்பது உணர்வு சார்ந்த ஒரு விடயம். அதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது இன்ன வடிவத்தில் தான் வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது அந்த உணர்வு சிதைக்கப்படுவதாக நீங்கள் நினைக்கவில்லையா? வருவதை அப்படியே கொடுத்து விடாமல் அதை அப்படியே செதுக்கி அதை மாற்றி அதை அப்படியே சிலர் இருக்கிறார்கள், சொல்வார்கள் ஒரு கவிதையை அப்படியே ஒரு 4-5 தடவை வாசித்து அதை திருத்தம் செய்வார்கள். இதே உங்களுக்கு உடன்பாடு இருக்கின்றது. எப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாங்கள் இப்போ ஒரு எங்களை வீட்டில் அந்த காலத்து திரைப்படங்கள் ஒரு 3 மணி நேரம் திரைப்படத்தை பார்க்க முடியுமா? எங்களுக்கு முடியாது. ஏன்னா எல்லாம் மாறிக்கொண்டு வருது. திரைப்படத்தில் சகலதுமே மாறிக்கொண்டு வருது. அதே மாதிரி கவிதைகளும் செய்யுளில் இருந்து இப்பொழுது மாறிவிட்டது. இப்போ நாங்கள் அந்த காலத்து செய்யுள் முறையை நாங்கள் இப்பொழுது வாசிக்கணும், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒரு இடத்துல தேங்கி நிற்க முடியாது. தமிழ் வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆகவே அதன் காலத்துக்கு ஏற்ப நாங்களும் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். புதிய வெளிப்பாட்டு உத்திகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில் கவிதை உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம்தான். உணர்வு ரீதியாக வெளிப்படும் அந்த கவிதையை நாங்கள் எமது மக்களுக்கு நவீன வெளிப்பாடு முறைக்கு ஏற்ற வகையில் செதுக்குவது மிக முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன்.
சில சமயங்களில் அதாவது கால மாற்றம் என்பதற்காக நாங்கள் வேறு வேறு யுக்திகளை பயன்படுத்துகின்ற போது அந்த உணர்விலிருந்து அல்லது ஆத்மார்த்தத்திலிருந்து அது கொஞ்சம் விலகி போவதாக படவில்லையா? நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த பழைய படத்தை 3 மணி நேரம் இருந்து பார்க்க முடியாது என்றால் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், ரசிப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில புதிய திரைப்படங்களை கூட இருந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையும் இருக்கிறது. காலம் மாறிக்கொண்டு எதைத்தான் கொண்டு வந்தாலும் ஆத்மார்த்தமாக எங்களால் எதில் ஈடுபட முடிகிறது என்பது தான் கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் கையிலே சாப்பிட முடியாது, கரண்டியிலே சாப்பிடுகிறோம் என்றால் கையிலே சாப்பிடுகின்ற போதுதான் எங்களுடைய உணர்வும் அதோடு சேர்ந்து அந்த உணவு உடலுக்குள் போய் சேர்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அந்த மாதிரியான கருத்துக்கள் கொஞ்சம் விவாதத்துக்குரியவையாகத்தான் இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சரி, உங்களுடைய இனி வருகின்ற படைப்புகள், இனி வருகின்ற என்று சொன்னால் ஏற்கனவே நீங்கள் படைத்திருப்பீர்கள் அல்லது இப்படி ஒன்றை ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையும் உங்களிடம் இருக்கும், அவை பற்றி சொல்லுங்கள். அண்மை காலமாக எனது படைப்புகள் தற்போது நான் சிறுகதை துறையில் அதிக ஈடுபாடு காட்டி வருகின்றேன். அந்த வகையில் சிறுகதை துறையில் தொன்மங்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது மரபு ரீதியான வேத நூல்கள், இதிகாச புராணங்களை முன்வைத்து அதனுடைய மாற்றாக நவீன சிறுகதை உத்திகளை பயன்படுத்தி புதிய கருத்துக்களை மரபு ரீதியாகவும் தொன்மங்கள் ரீதியாகவும் புதிய விடயங்களை சிறுகதைகள் கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் எனது பரசுராம பூமி, வரம் என்ற 2-3 சிறுகதைகள் இருக்கின்றது. மிக விரைவில் முழு மொத்தமாக தொன்மங்களை அடிப்படையாக கொண்ட சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட இருக்கின்றேன். இது தவிர உங்களுடைய சமுதாயம் சார்ந்த அல்லது தொன்மங்களிலிருந்து புதியன படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. பாடல் அல்லது திரைப்படம் சார்ந்த விடயங்கள் சார்ந்து உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? நான் ஆரம்பத்தில் பல பாடல்கள் எழுதியிருக்கின்றேன். அதுக்கு பரிசுகளும் கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற போட்டியில் எனக்கு பல தொடர்ச்சியாக பரிசுகள் இருந்திருக்கின்றது. திரைப்படத்துறையில் நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. பல விடயங்களை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாம் காலம் வழி சொல்லும் என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய இந்த பயணத்திலே, நீங்கள் ஒரு கலைஞர், ஒரு இலக்கியவாதி, இந்த பயணத்திலே எதை புதுமையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அல்லது இந்த பயணத்திலே நீங்கள் ஏதாவது செயல்பாடுகள் நீங்களே படைத்து கொண்டே இருக்காமல் மற்றவர்களுக்கும் ஒரு வழி சமைத்து தர வேண்டும், நீங்கள் பயிற்சி பட்டறைகளை எல்லாம் கூட நடத்தலாம், இந்த மாதிரியான முயற்சிகளில் ஏதும் ஈடுபடுகிறீர்களா? அந்த வகையில் எமது மகுடம் மகுடம் வெளியீட்டுக்கு பிற்பாடு பல புதிய எழுத்தாளர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். பேர் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் மகுடம், இவர்கள் மகுடத்தின் மூலமாக வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு களம் அமைத்து கொடுத்து அவர்களை ஒரு புதிய வெளிப்பாட்டு உத்திகளை வெளிக்கொண்டு வருவதற்காக ஏற்ற முறையில் அவர்களுக்கு நாங்கள் களம் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு மகுடம் பரம்பரை என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் உருவாகுவார் நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் இப்போது சொன்னது புதிய படைப்பாளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயமாகத்தான் இருக்கும். அவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளலாமா? அதாவது தங்களுடைய படைப்புகளுக்கு உங்களுடைய சஞ்சிகையிலே இடம் தர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால், தரமான ஆக்கங்களுக்கு நிச்சயம் நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று அவர்கள் நினைத்தால், தரமான படைப்புகளை தருவதற்கு உங்களுடைய முகவரியை குறிப்பிடலாமா? ஆம், அநேகமாக மகுடம் தொடர்பாக அனைவருக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். நாங்கள் இப்பொழுது நாங்கள் கூட அதிகம் பாடசாலை மாணவர்களையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் நாம் இந்த முயற்சியில் ஈடுபடுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக எமது மகுடத்துக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தரம் என்ற விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு சில பக்கங்களை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் அல்லது முகவரி இரண்டையுமே சொன்னாலும் கூட நல்லதுதான். ஆம், இலக்கம் 90 பார் வீதி மட்டக்களப்பு. மகுடம் ஆசிரியர் என்று சொன்னால் எங்களுக்கு அல்லது ஆசிரியர் மகுடம் மட்டக்களப்பு என்று போட்டாலே எங்களுக்கு வந்துவிடும். எங்களுடைய தூவானம் ரசிகர்கள் கலை இலக்கியத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் ஆர்வத்தோடு ரசித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களையும் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா? ஆம், நான் அண்மை காலமாக தூவானம் நிகழ்ச்சியை கவனித்து வருகின்றேன். மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. குறிப்பாக
இன்று ஈழத்திலே எழுதி வருகின்ற இளம் எழுத்தாளர்களையும் அதே நேரத்தில் முதியவர்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலமாக நாங்கள் பல புதிய முகங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி. அந்த வகையில் இதன் தயாரிப்பாளர் பாராட்டப்பட வேண்டிய ஒருவர் அஸ்மின். அவர் தான் என்னையும் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சியாக வளர்ந்து வரும் எழுத்தாளருக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. மிக்க நன்றி மைக்கேல் காலின் அவர்களே. பல்துறை சார்ந்த ஒரு படைப்பாளியாக, ஒரு கலைஞராக, இன்னும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இலக்கிய ஆர்வலராக இருக்கின்ற உங்களை நாங்கள் அழைத்து வந்து இந்த பட்டறையில் ஒரு பயிற்சி பட்டறையாக எங்களுடைய இந்த தூவானம் ரசிகர்களுக்கு உங்களுடனான நேர்காணலை ஆக்கி தந்தமைக்கு அவர்கள் சார்பிலும் நாங்கள் எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் என் தயாரிப்பாளருக்கும் நன்றி. நன்றி. என்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்த அதிதி பல்துறை சார்ந்த படைப்பாளி திரு மைக்கேல் காலின் அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். பட்டறையிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். ஒரு இடைவேளையை எடுத்துக்கொள்வோம்.